கொள்ளிடம் ஆற்றில் கருப்பூர் மாதரவேலூர் இடையே கதவணை அமைக்கும் திட்டத்தை திட்டமிட்டபடி நிறைவேற்ற வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்து சிதம்பரம் புவனகிரியில் வணிகர்கள் கடையடைப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இதுகுறித்த கூடுதல் தகவலை நமது செய்தியாளர் செந்திலிடம் கேட்கலாம். செந்தில், வணிகர்களின் கோரிக்கை என்ன, விவரமா சொல்லலாம்? அதாவது கடலூர் மாவட்டத்தில் உள்ள முக்கிய ஆறுகளில் முதன்மையானது கொள்ளிடம் ஆறு மற்றும் வெள்ளாறு. இந்த இரண்டு ஆறுகளும் கடலில் கலக்கிறது. அதாவது சிதம்பரம் பகுதியிலிருந்து சுமார் 10 கிலோமீட்டர் தூரத்தில் கடலில் கலக்கிறது. கொள்ளிடம் ஆறு பழையாறு என்ற இடத்தில் கலக்கிறது. வெள்ளாறு பரங்கிப்பேட்டை என்ற இடத்தில் கடலில் கலக்கிறது. கடலை ஒட்டி இந்த ஆறு கலக்கும் இடத்தில் தண்ணீர், அதாவது கடல் நீர் உட்புகுந்து நிலத்தடி நீர் மட்டம் உப்பாக மாறிவிடுகிறது. இதனால் பொதுமக்களும் கால்நடைகளுக்கு உள்ளிட்ட பல்வேறு விவசாயிகளும் இந்த தண்ணீரை பயன்படுத்த முடியாத நிலை ஏற்பட்டிருக்கிறது. அதனால் கொள்ளிடம் ஆற்றில் கடலூர் மாவட்ட எல்லையான கருப்பூர் கிராமத்திற்கும் மயிலாடுதுறை மாவட்ட எல்லையான மாதரவேலூர் கிராமத்திற்கும் இடையே கதவணை ஒன்று கட்ட வேண்டும் என்ற வலியுறுத்தி அரசுக்கு கருத்தூர்கள் அனுப்பப்பட்டிருந்தன. இந்த திட்டம் கைவிடப்படும் நிலையில் இருப்பதாக விவசாயிகள் மற்றும் வர்த்தக சங்கத்தினர் குற்றம் சாட்டி வந்தனர். இந்த நிலையில் இதை கண்டித்து தமிழக அரசுடைய கவனத்தை ஈர்க்கும் வகையில கடையடைப்பு போராட்டம் நடத்தப்படும் என வர்த்தகர் சங்கம் அறிவித்திருந்தது. இதுபோல் புவனகிரி அருகே உள்ள வெள்ளாற்றில் ஆதிவராகநல்லூர் என்ற கிராமத்தில் சுமார் 90 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் தடுப்பணை ஒன்று கட்டும் திட்டமும் அரசின் பரிசீலனையில் இருக்கிறது. இந்த திட்டத்திற்கு தற்போதைய தேவைப்படி 110 கோடி ரூபாயாக திட்ட மதிப்பீடு உயர்ந்திருக்கிறது. இந்த திட்டமும் இன்னும் நிறைவேற்றப்படாமல் இருக்கிறது. இந்த இரண்டு திட்டங்களையும், அதாவது கொள்ளிடம் ஆறு, வெள்ளாறு ஆகிய இரண்டு ஆறுகளிலும் கதவணை மற்றும் தடுப்பணை கட்டும் திட்டத்தை உடனடியாக விரைந்து நிறைவேற்ற வேண்டும் என்பதை வலியுறுத்தி வர்த்தகர் சங்கங்கள் கடையடைப்பு போராட்டம் நடத்த அறிவித்திருந்தன. அதாவது இன்று காலை 11 மணி வரை மட்டும் தமிழ்நாடு அரசினுடைய கவனத்தை ஈர்க்கும் வகையில் இந்த கடையடைப்பு போராட்டம் நடைபெறும் என அறிவிக்கப்பட்டு திட்டமிடப்பட்டது. அதன்படி தற்போது கடையடைப்பு போராட்டம் நடந்து வருகிறது. சிதம்பரம் நகரை பொறுத்தவரை சிதம்பரம் நகரில் உள்ள கீழ வீதி, மேல வீதி, வடக்கு வீதி, தெற்கு வீதி, காசிக்கடை தெரு, எஸ்பி கோயில் தெரு உள்ளிட்ட பல்வேறு தெருக்களில் உள்ள சுமார் 1000க்கும் மேற்பட்ட கடைகள் அடைக்கப்பட்டிருக்கின்றன. இதுபோல் புவனகிரி பகுதியை பொறுத்தவரை புவனகிரி கடைவீதி, சின்னை தேவாங்க தெரு உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் 300க்கும் மேற்பட்ட கடைகள் அடைக்கப்பட்டிருக்கின்றன. இந்த இரண்டு நகரங்களிலும் கடையடைப்பு போராட்டம் மக்களை வெகுவாக இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டிருக்கிறது. தகவலுக்கு நன்றி செந்தில். சன் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ செய்யுங்கள். QR கோடை ஸ்கேன் செய்து சன் நியூஸோடு இணைந்திருங்கள்.